திருவாரூர் ஓடம்போக்கி ஆற்றின் அளவை குறைத்து 4 வழி சாலை அமைக்கும் பணியை உடனடியாக நிறுத்தி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ரயில்வே மேம்பாலம் வரை உள்ள 1 கிலோமீட்டர் தூர பகுதியினை 4 வழிச்சாலையாக மாற்றும் பணி 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சாலை விரிவாக்க பணியை மேற்கொள்வதற்காக ஓடம்போக்கி ஆற்றின் பெரும்பாலான பகுதிகள் மணல் கொண்டு மூடப்பட்டு ஆற்றின் அளவு குறைக்கப்படுகிறது. இதனால் திருவாரூர் பகுதியை வெள்ளத்தில் மூழ்கடிக்கும் சூழல் உருவாகும் என மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேலும் ஆற்றின் கரைகளை அகற்றி சாலையை அமைக்கும் பணிகளை உடனே கைவிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். விளமல் கல்லுப்பாலத்துல இருந்து நம்ம நாகப்பட்டினம் பைபாஸ் பாலம் வரைக்கும் போகக்கூடிய பாதையில ஒரு 14 கோடி ரூபாய் செலவில் நல்ல விதமாக விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரவேற்கக்கூடிய ஒரு செயல். அந்த செயல்ல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு மக்களுக்கு. என்ன அப்படின்னாக்க, வலது பக்கம் ஆறு ஓடுது, இடது பக்கம் தனியாருடைய இடங்கள் நிறைய இருக்கு. இவங்க சாலை ஆக்கிரமிப்பு பணிக்காக இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னாக்க ஆத்து பக்கம் இருக்கக்கூடிய இடத்த நிறைய ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதனால ஒரு 200-250 அடி நீளம் இருந்த ஆறு இப்ப வெறும் 150 அடியா குறையுது. இது குறையிறதுனால என்னன்னா, ஆத்தோட போக்கு திசை மாறும் அப்படிங்கிறத விட இது மிகப்பெரிய ஒரு பேரழிவிற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத மறந்துட்டாங்களா இல்ல மறைக்கிறாங்களாங்கிறது தெரியல. அதே மாதிரி ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற பனைமரங்களை பார்த்தீங்கன்னாக்க ரோடெங்கும் வெறும் பனைமரங்களாக இருந்து நல்ல செல்வ செழிப்போட இருந்த ஊரை இப்போ அந்த பனைமரம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு பொதுமக்களுக்கு உபயோகப்படக்கூடிய பகுதிகளை எல்லாம் சரியா உபயோகப்படுத்தாம உபயோகம் இல்லாத பகுதிகளை வெடுத்து யாருக்கு சர்வீஸ் பண்றதுக்காக இப்படி பண்றாங்கங்கிறது தெரியல.